ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன், தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. ஆமா, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நமக்கு சில ஜெபங்களுக்கு பதிலே வரல. சில நேரம் ஒரு தயக்கம் இருக்கு. நம்ம ரொம்ப எமர்ஜென்சியான ஜெபம், இது கேட்டால் உடனே பதில் கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். ஆபத்தான காலகட்டங்கள்ல, வியாதி நெருக்கங்கள்ல, இல்லை இது எல்லாம் இந்த காரியம் எல்லாம் கூடி வந்துடுச்சு, இது மட்டும் இவ்வளோ பணம் இருந்தால் போதும் எனக்கு இது காரியத்தை சாதிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த நபர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாதகமாக எனக்கு இருப்பாங்கன்னு சொன்னால் நான் இதில் ஜெயிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்கெல்லாம் என் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கலாம். அந்த டைம் கட்டாயமாக அவங்க இருந்தால் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கட்டும்னு சொன்னால் ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ ஆபத்து நேரத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாத நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், கேட்டு இருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். ஒரு முறை அந்த ஆந்திரா அருகில் இருக்க நாகலாபுரம் இருக்கிற இடத்துல ஒரு ஃபாஸ்டிங் மீட்டிங்கு, நிறைய கூட்டங்கள், ஒரு 400 பேர் 500 பேர் கிட்ட இருக்கிறாங்க. சாமியான பந்தல்லாம் போட்டு, அது ஒரு மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய ஒரு காலங்கள். அது போயிட்டோம். எங்கேயும் எதுவுமே பக்கத்தில் பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. சாமியான மட்டும் போட்டிருக்கோம். ஒரு பக்கம் பிரியாணிலாம் செய்கிறாங்க, சாப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே ஒரு பிஎஸ் சிஸ்டம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணணுன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது பாடல் நடக்குது. என் கையில் கரெக்டாக பிரசங்கத்தை கொடுக்க போகிற நேரத்தில் திடீரென்று மழை இருண்டு சுருண்டு அப்படி என்ன பண்ணுது, கார்மேகெல்லாம் கூடி வருது, மழை பெய்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா, எங்கேயும் ஓட முடியாது, இங்கே தான் இருக்கணும். யாருக்கும் சமைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கண்டினியூ பண்ண முடியாது. நான் சொன்னேன், அப்படியே இருங்க, அப்படியே இருந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ண. கர்த்தர் மழையை நிற்க வைப்பார். அப்படியே கரங்களை உயர்த்தி, மழை அப்படியே ட்ராப் விழுது. எங்களை சுற்றி மலைகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் மழை நல்ல பயங்கரம் பெஞ்சிட்டு இருக்குது. அப்படியே இருங்கன்னு சொல்லி அப்படியே மைக்கை பிடிச்சிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி முடித்தோம். என்ன ஆச்சரியம்னா, ஜெபித்து முடித்த உடனே நாங்கள் இருக்கிற அந்த இடம் மட்டும் மழை இல்லை, ஆனால் சுற்றி அங்கெல்லாம் மழை பெய்யுது. தேவன் அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து இந்த ஊழியர்கள், விசுவாசிகளாம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமாம், ஆபத்து நாளில் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். ஆபத்து நேரத்தில் நீ கூட எந்த ஆபத்து நேரமாக இருந்தது, விபத்து நேரமாக இருந்தது, திடீரென்று கொடுக்குறவருக்குள்ள இயேசுவேங்கிற ஒரு குரல், அதுவே ஜெபந்தான். அன்னைக்கு அந்த நேரத்துக்கு அதுவே ஜெபந்தான். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கைவிட மாட்டார். ஆபத்து நாளில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆமாம், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஆபத்து நாட்களில் நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை, நிச்சயமாக பதில் தருகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆபத்து நாளில ஜெபம் கேட்கப்படுவதாக. ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில், புலம்பலின் நேரத்தில், திக்கு இல்லாத நேரத்தில், திசை இல்லாத புரியாத நேரத்தில் தேவரீர் உம்மை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதில் தார். இன்றைக்கும் யாரோ ஒருவர், ஆண்டவரே, ஏதோ ஒரு நபர் இன்றைக்கு இருக்கலாம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு கூட இருக்கலாம். நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன்னு கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தினுடைய பெருமூச்சிற்கும் நீர் பதில் கொடுக்கும்படியா நான் கெஞ்சுகிறேன். தயவாய் இரக்கம் பாராட்டி இந்த பிள்ளைகளுக்கு பதில் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.